எசேக்கியேல் 9 அதிகாரம் 6 முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று காதுகள் கேட்கச் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இங்கே 6 தேவதூதர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை வரவழைக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு அல்லது எருசலேம் பட்டணத்தாருக்கு தண்டனை கொடுப்பதற்கு வரவழைக்கப்படுகிறார்கள். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த 6 தேவதூதர்களையும் பார்த்து, என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்கச் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இங்கே அந்த தண்டனை அது மூப்பர்களிடத்திலே ஆரம்பிக்கிறது. என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள். ஆண்டவர் சொன்னது, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள், ஆலயத்திலிருந்து ஆரம்பிங்க தண்டனைய என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் தண்டனை ஆரம்பித்தது. இதே போன்ற ஒரு வசனத்தை 1 பேதுரு 4:17 நம்ம படிக்கிறோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில துவங்குகிற காலமாய் இருக்கிறது என்று பேதுரு அங்கே எழுதுகிறான். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினாள். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினாள். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமாய் இருக்கும்? இங்க சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் 2 பிரிவு இங்கே காட்டப்படுகின்றார்கள். தேவனுடைய வீட்டிலே சபையிலே இருக்கிறவர்களிடத்துல முதலாவது நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறது. நியாய தீர்ப்புனா நித்திய நியாய தீர்ப்பு அல்ல. இது நித்திய நியாய தீர்ப்பு அல்ல. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்து மனம் திரும்பி அவ்வப்போது ஆண்டவரோடு ஒப்புரவானால் நியாய தீர்ப்பு கிடையாது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஆனால் சிட்சை உண்டு. ஆனா ஒருவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டவன் தான். அவன் தன்னை நிதானிப்பதில்லை, தன்னை ஆராய்ந்து சுய பரிசோதனை பண்ணுவதில்லை, ஆண்டவரோடு ஒப்புரவாவதில்லை, மனம் திரும்புவதில்லை. கர்த்தருடைய பந்தி என்பதே அதற்காகத்தானே. கர்த்தருடைய பந்தியினுடைய நோக்கங்களிலே ஒன்று அவரை நினைவு கூறுவதற்காக, அவருடைய மரணத்தை உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக. 3வது நோக்கம் நம்மை நாமே நிதானித்து அறிவதற்காக. அப்படி தன்னைத்தானே நிதானித்து அறியாம ஒருவேளை அபாத்திரமா கூட கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தா, அப்படிப்பட்டவர்கள் இது நித்திய நியாய தீர்ப்பு அல்ல. இது இந்த உலகத்துல வருகிற தண்டனை. இது நித்திய நியாய தீர்ப்பு மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய தண்டனை அல்ல. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அது அக்கினி கடல், 2ஆம் மரணம் என்கிற ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. நித்தியத்திலே நியாய தீர்ப்பு கிடையாது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் 1 பேதுரு 4:18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் இங்கே நிற்பான். இங்கே ரட்சிக்கப்படுவது என்பது நித்திய ஜீவனை பத்தி சொல்லப்படல.
அக்கினி கடலிலிருந்து தப்புவதை பற்றி சொல்லப்படல. இந்த உலக நியாய தீர்ப்பு, இந்த உலக வாழ்க்கையில வரக்கூடிய தண்டனை, அதிலிருந்து தப்புறது, நீதிமானே தப்புறது கஷ்டம். ஏன்னா அவ்வப்போது தன்னை ஆராய்ந்து பார்க்கணும், மனம் திரும்பணும், ஆண்டவரோட ஒப்புரவாகணும். அதை விட்டுட்டானா அவனுக்கும் கூட இந்த உலக வாழ்க்கையில தண்டனை வர வாய்ப்பு இருக்கு, கஷ்டம்தான். அப்படின்னா பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்க நிற்பான்? அவன் ரட்சிக்க சுவிசேஷத்துக்கே கீழ்ப்படியிலையே, அடிப்படையே இல்லையே, அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமே என்று இங்கே 2 விதமான பிரிவினர். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வீட்டிலே சபையில இருக்கிறவர்கள். ஆனா ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கிறது தேவனுடைய வீட்டில தான் ஆரம்பிக்கிறது, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. அதே போல அங்கே எசேக்கியேல்ல ஆலயத்துல தான் அது ஆரம்பிக்கிறது. ஆலயத்திலே முன்னே இருந்த மூப்பரிடத்திலே அது ஆரம்பிக்கிறது. தலைவர்கள், இஸ்ரவேலின் தலைவர்களிடத்திலே ஆரம்பிக்கிறது. இப்ப ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை அல்லது ஒரு தண்டனையை அவர் செய்கிறார் அல்லது நிறைவேற்றுகிறார் என்றால், முதல்ல அது ஆண்டவருடைய சபையில தான் அது ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுவும் சபையில முதல்ல தலைவர்களிடத்துல தான் ஆரம்பிக்கும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, யாக்கோபு 3 அதிகாரத்துல, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. தலைவரா ஆவறது என்றது நல்லது, அநேக தலைவர்கள் தேவை. அதனால அநேகர் தலைவராவதை நான் வரவேற்கிறேன். ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? போதிக்கிறவனுக்கு அதிக ஆக்கினை. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அங்கதான் ஆரம்பிக்குது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. ஆண்டவருடைய இவ்வுலக வாழ்க்கையில வரக்கூடிய தண்டனை, இம்மைக்குரிய நியாய தீர்ப்பு அங்கதான் ஆரம்பிக்குது, தலைவர்களிடத்துலதான் முதல்ல ஆரம்பிக்குது. ஆகவே நமக்கு ஒன்றும் வராது. இப்ப கிருபையினுடைய மிதமிஞ்சிய கிருபையை பற்றி பேசும்போது நமக்கு ஒண்ணுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்ட மாட்டாரு, உண்மைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. குறைந்தபட்ச சரி கட்டுதல் தான் நமக்கு. ஆனாலும் அந்த சரி கட்டுதலும் கஷ்டமா தானே இருக்கும். குறைந்தபட்ச இவ்வுலக வாழ்வில மட்டும் வரக்கூடிய தண்டனை கூட கஷ்டமானது தான். அது முதல்ல நம்மிடத்துல தான் ஆரம்பிக்கும், அதுல நம்மில தலைவர்களிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஆகவே நாம் ஆண்டவருக்கு முன்பதாக கவனமாக இருப்போம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், மனம் திரும்புவோம், ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகுவோம். ஆமென்.